குட்டி விலாகோட டே 11 பார்க்கலாமா? இன்றைக்கி மார்னிங் ஏஞ்சதும் கிச்சனில் மார்னிங் டிஃபன் வேலை முடித்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து நிஷானுக்காக கேழ்வரகு முளை கட்டினது செய்கிறதுக்காக ஸ்ப்ரவுட் பண்ணி நம்ம மில்லில் போட்டு அரைச்சிக்கலாம், மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு ஊற வச்சுருந்தேன். அது இன்றைக்கி காலையில் எடுத்து ஃபில்டர் பண்ணி காட்டன் கிளாத்தில் எடுத்து வச்சிட்டோன்னா 24 ஹவர்ஸில் ஸ்ப்ரவுட் ஆகிடும். ஸோ அது வந்து நம்ம காய வச்சு எடுத்து மில்லில் கொடுத்து அரைச்சிடணும். அந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் அவனுக்கு கொடுக்கல, இனிமேல் தான் நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மார்னிங் டிஃபனுக்கு இட்லி, தொட்டுக்கிறதுக்கு கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா. சட்னியை தவிர என்னென்ன பிடிக்குன்ற லிஸ்ட்டில் நம்பர் 1 கடப்பா தான். இன்றைக்கி விபாக்கு எக்ஸாம் கிடையாது, கம்பேரிங் ப்ராக்டிஸ்க்காக ஆனால் ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ அவளை ரெடி பண்ணி இட்லி எல்லாம் ஊட்டி அப்பா கூட அனுப்பி விட்டாச்சு. காலையில் 6 மணிக்கெல்லாம் என்ன வெயில் அடிக்குது. மார்ச்லேயே இப்படி இருக்குது, மெயில் எப்படி இருக்குமோ என்னமோ. வெயில் இப்படி அடிக்கிறதால ஈவினிங் துணி துவைச்சிட்டு நைட்டு காய வச்சிடுறேன். இந்த வெயிலெல்லாம் துணி போட்டேன்னா கண்டிப்பாக அது வெள்ளையாக தான் போகும். கிட்டத்தட்ட 2-3 வாரமாக நான் ஃப்ரிட்ஜு பக்கம் பார்க்கவே இல்லை. ஃப்ரிட்ஜு சைடில் இருக்கிற ஜன்னல் எப்பயுமே ஓப்பனில் இருக்கிறதால ஃபுல்லாக டஸ்ட் ஆகி ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால் அந்த ஃப்ரிட்ஜு மேலே நம்ம ஒரு கவர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி மீஷோவில் ஆர்டர் பண்ண ஒரு கவர் தான் இது. ரொம்ப கம்மியான விலைக்கு எனக்கு கிடச்சிது. நேற்று நைட்டு தான் அந்த பார்சல் வந்தது. காலையிலே அதை ஓப்பன் பண்ணி ஃப்ரிட்ஜு மேலெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த ஃப்ரிட்ஜு கவர் போட்டாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் வாங்கினது. இந்த ரேட்டுக்கு இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப வர்த்தாக இருந்தது. இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் இப்படியே முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஹார்ட்டை கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.